வணக்கம் நண்பர்களே. விளையாட்டு அது தரும் வெற்றி, அதில் இருக்கக்கூடிய வீரனுடைய வாழ்க்கையை தலைகளை மாற்றி அமைச்சிடும். அதுலேயும் குறிப்பாக அதில் அவன் வெற்றிக்கடியை ஈட்டும் போது அந்த புகழினுடைய உச்சாணி கும்பலை போய் அவனை நிறுத்தும் போது அவனுடைய லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி மாறிடும். இது ஒரு தனி மனிதனுக்கு பொருந்தும். ஆனால் ஒரு விளையாட்டு ஒட்டுமொத்த கிராமத்தினுடைய வரலாற்றையே மாற்றி எழுத வச்சிருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல. இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடியது அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு சாதாரண தனி நபர். யார் அவர்? இந்த கிராமம் இந்தியாவில் எங்கே இருக்குது? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்குது, பேசலாம். ஹாய், நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பசுமை போர்த்திய கிராமம் தான் மரோட்டிசால். ரொம்ப பசுமை வெளிகள் மட்டும் இல்லாமல் நீர்வீழ்ச்சிகள் அதிகமாக சூழ்ந்த பகுதி இந்த கிராமம். அதனாலேயே இந்த கிராமம் ஒரு சுற்றுலாத்தலமாகவும் அங்கே இதுவரைக்கும் இருக்குது. இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6000 ஒரு 8000 பேர் அங்கே வசிக்கிறாங்க. இவ்வளோ பேரும் இதில் மேக்சிமம் நம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் அவ்வளோ பேரும் விவசாயத்தை தான் சார்ந்திருக்காங்க. இதெல்லாமே அந்த கிராமத்தினுடைய பாசிட்டிவான விஷயங்கள். ஆனால் இதில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் குடிப்பழக்கத்துக்கு அதிகமாக அடிமையானவங்க. மது குடித்து அவ்வளோ தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்க்கையை தொலைச்சவங்க தான் அங்கே ஜாஸ்தி. விவசாய தொழிலில் இருந்தாலுமே கூட இந்த காரணங்களால் அது வளர்ச்சியே இல்லாமல் அந்த கிராமம் ரொம்ப பின்தங்கி போயிருந்துச்சு. மதுவில் அடிமையான அத்தனை பேர் கிடந்தாங்க. ஆனால் அப்படி இருக்கிற டயத்தில் அந்த கிராமத்தை ஒரே ஒரு விளையாட்டு ஒட்டுமொத்த கிராமத்தினுடைய ஹிஸ்ட்ரியை மாற்றி அமைச்சிருக்குது. அதனுடைய பின்னணியில் அதே கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் இருக்கிறார். அவர் யார் பார்ப்போம். வெறுமனே குடிப்பழக்கத்தில் அடிமையாகி கிடந்த இந்த கிராமத்தில் ஒருத்தர் தான் உன்னிகிருஷ்ணன். இவர் படிக்கிறதுக்காக பக்கத்தில் திருச்சூரில் இருக்கக்கூடிய தாழையூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு போய் படிக்கிறதுக்காக போகிறார். பட்டப்படிப்பை முடிக்கிறதுல மட்டும் இல்லாமல் அங்கே படித்த இடத்துல செஸ் விளையாட்டை கற்றுக்கிறாரு. அதாவது சதுரங்கம். இந்த செஸ் விளையாட்டை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்துட்டு பிற்பாடு அவர் வேலைக்கு போகாமல் தொழில் ஆரம்பிக்கிறார். அவருடைய பிரதான தொழில் கேரளா அங்கே அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வருது இந்த டீ கடை தான். அவர் அங்கே ஒரு டீ கடையை ஓப்பன் பண்ணுறாரு. அவருடைய சொந்த ஊர்லேயே டீ கடையை ஓப்பன் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு வித்தியாசமான வேலையை பண்ணுறாரு. அங்கே என்ன பண்ணுறாருன்னா, இந்த சதுரங்க போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டு ஒரு 4-5 போர்டு கடையில் வாங்கி போகிறாரு. காயின்ஸும் வாங்கி போகிறாரு. அந்த ஒரு போர்டையும் மாட்டுறாரு. அதாவது நம்ம ஊரில் நம்ம பார்பர் ஷாப்புக்கு போனோம்னா கட்டிங் பண்ணுறதுக்காக போவோம் இல்லையா, அங்கே டைம் பாஸ் பண்ணுறதுக்காக நியூஸ் பேப்பர் வாங்கி போட்டிருப்பாங்க. அந்த கல்ச்சர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அங்கே போனால் நம்ம பேப்பர் படிக்காதவங்க கூட இந்த இன்னொருத்தர் அங்கே சீட்டில் ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம டேர்ம் வர்றதுக்கு அது வரைக்கும் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்போம். அப்படி ஒரு கல்ச்சரை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த மாதிரி அந்த கிராமத்தில் செஸ் போர்டு அவர் டீ கடையில் வாங்கி போட்டார். அது ஆரம்பத்தில் அது என்னான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்தாங்க அங்கே டீ குடிக்க வர்றவங்க. அப்படி என்னான்னு கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து தொடங்கினா தான் அந்த செஸ் வாழ்க்கை. அங்கே ஒவ்வொருத்தரும் அங்கே டீ குடிக்க வர்றாங்க. அதை பற்றியே பேச அதை பற்றி டெய்லி இவர் உன்னிகிருஷ்ணன் ஒன்று சொல்ல அது மேலே ஒரு ஆர்வம் வரும். அந்த வெளியில் ஒரு போர்டு மாட்டி வச்சிருக்கல, அந்த போர்டில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். டீ ஆற்றிக்கிட்டே ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பார். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அது என்ன, இது இந்த ராஜாவுக்கு என்ன பவர், இது ஏன் நைட்டு இப்படி இருக்குது, ஏன் குதிரை இங்கேருந்து இங்கே போகுது, ஏன் யானை இங்கேருந்து இங்கே வருது, இந்த மாதிரி இந்த கேள்வி மேலே கேள்விகள் கேட்கும்போது அவனுடைய டைவர்ஷன் வேறு மாதிரி திரும்ப ஆரம்பிச்சிது. அப்படி திரும்ப ஆரம்பிக்கும் போது அதே கடையிலேயே கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்கு 2 பேர் உட்காந்து விளையாட வரும்போது அதை 4 பேர் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. 2 பேர் விளையாடுறத 4 பேர் சுற்றி நின்று பார்க்கும்போது அங்கே ஒரு கும்பல் கூடுது. அந்த கும்பல் கூடினோடனே அது என்னன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்க பக்கத்தில் சில பேர் விளையாண்டுட்டு இருக்கும்போதே சஜஷன் கொடுக்க ஆரம்பிக்க, இது அப்படி தான், அதை நோத்தாதரா, இது தள்ளுறா, ஏன் இங்கே தள்ளுறா, இந்த மூவ் பண்ணுறா, அந்த மூவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு வெளியிலிருந்து ஆடியன்ஸாக இருக்கவங்களும் சில சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது இது மூலிமா என்னதுனாக்க, அந்த விளையாடுறது 2 பேர் அப்படின்னா கூட சுற்றியில் இருக்கிறவங்களும் அந்த விளையாட்டில் இன்வால்வ் ஆகிறாங்க, அது ஈர்க்கப்படுறாங்க. நம்ம டிவிக்கெல்லாம் இந்த டாக் ஷோ பார்த்திங்கன்னா அது இந்த டாக் ஷோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டாக் ஷோனுடைய வெற்றியே என்னென்னா, இந்த பப்ளிக்கையும் உள்ளே எழுதுருவாங்க, அவங்களும் பேச வைப்பாங்க. அதனால் அந்த ப்ரோக்ராம் சக்ஸஸாக இருக்கும். அதே தான் இங்கேயும் இந்த செஸ்ஸில் விளையாடுறவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் சுற்றிலும் வேடிக்கை பார்க்குறவங்களும் அது இன்னும் அவங்களும் சில சஜஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது தப்புடா, இந்த காய் வைக்காதா, இந்த காய் இங்கே விளையாடுன்ற மாதிரி. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த விளையாட்டு இன்றைக்கி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த டீ குடிக்க வர்றவங்களை கவர்ந்தெடுத்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள்லேருந்து அங்கே வரக்கூடிய இளைஞர்கள் கொண்டு டீ குடிக்கிற ஆட்கள் கொண்டு விவசாயம் பார்க்குற அத்தனை பேரும் இப்போ செஸ் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே போனீங்கன்னாலும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா டீ கடையும் செஸ் போர்டு, பேப்பர், நியூஸ் பேப்பருக்கு
இந்த செஸ் போர்டு தான் கிடக்குது. நீங்கள் சாதாரணமாக வந்து 2 பேர் வந்து அந்த ஊரில் இப்போ கிராமத்தில் இப்போ என்ன மாதிரியான கல்ச்சர் இருக்குதுனாக்கா, காலையில் டீ குடிக்கிறதுக்கு ஏத்தாவில் போகும்போது, இல்லை ஈவினிங்கில் நீங்கள் வந்து வேலை முடிஞ்சு நீங்கள் வந்து காட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு பிற்பாடு நீங்கள் வந்து எதில் நீங்கள் ரோட்டில் நடந்து போய் 2 பேர் சந்திச்சிங்கனாக்கா, அந்த 2 பேரும் சந்திக்கும் போது அவங்க பேசிக்கொள்ளக்கூடிய அதிகபட்ச அந்த அந்த டிஸ்கஷன் அப்படின்றது என்னென்னா இந்த செஸ்ஸை பற்றி தான் இருக்குதான். அதாவது வந்து அந்த சில உத்திகளை பற்றி விவாதிக்கிறாங்க. நேற்று நான் அவங்க கூட பிரபு கூட அந்த கேம் விளாண்டா, நான் 3 கேம் ஜெயித்தேன் அப்படின்னா, அப்படி அதில் ஆரம்பிக்கிற டிஸ்கஷன், அதில் என்ன பண்ணேன், என்ன மாதிரி உத்தி பண்ணேன், அவன் என்ன தப்பு பண்ணான், இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அவங்களுடைய அந்த உரையாடல் அப்படின்றதே இந்த செஸ்ஸை பற்றியே வந்து அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. இது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் தொத்த ஆரம்பித்து, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் ஆட ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போது அங்கே போனீங்கன்னாக்க அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களும் அந்த கேம் விளாட்றாங்க. அங்கே விவசாய தோட்டத்துக்கு போனீங்கன்னா, விவசாய தோட்டத்தில் அந்த ஓய்வு எடுக்கிறதுக்காக மரத்தடியில் நிழல் வந்து உட்காருவாங்க பாருங்கள், அப்போ அந்த ஒரு போர்டு வச்சு விளாட்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் செஸ் போர்டு, செஸ் அப்படி தான் அந்த மக்கள் விளாட்றாங்க. யாருக்குமே வந்து செஸ்ஸு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஆளே கிடையாது. அந்த லெவலில் வந்து அந்த செஸ்ஸு பிரபலம் அடைஞ்சிருக்கு. இதுக்கு ஒற்றை காரணம் அந்த டீ கடையில் உன்னிகிருஷ்ணன் வச்ச அந்த ஒற்றை பழக்கம் தான். அந்த பழக்கத்தை அந்த ஊருக்குள்ளே கொண்டு வர வச்சு இப்போ வந்து மது பழக்கத்துலேருந்து அந்த கிராமம் ஒட்டு மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டெழுந்து வந்து இப்போ அறவே வந்து மதுவே இல்லாத ஒரு கிராமமாக மாறி வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்குது. அவ்வளோ பெரியும் செஸ் விளையாட ஆரம்பிச்சுக்கிறாங்க. இன்றைக்கி அந்த கிராம மக்கள் அங்கே இருக்கக்கூடிய கேரளா அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறாங்க. என்ன கோரிக்கைனாக்க, இந்த செஸ்ஸை வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் வந்து இதை வந்து கட்டாய பாடமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சமீபத்தில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து நம்ம சென்னை பையன் அடிச்சிருக்கான் குகேஷ். இந்த சென்னை பையன் ஒற்றை மனிதரம் அடித்ததுனால இன்றைக்கி புகழுடைய உச்சியில் இருக்கிறவன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முகமாக இருக்கிறான். ஆனால் எந்த விதமான விளம்பரமே இல்லாமல் வெளிப்பாடுமே இல்லாமல் செஸ் மூலிமா ஒரு கிராமத்தினுடைய வரலாற்றை மாற்றி அமைச்சு மது பழக்கத்தில் அடிமையாக கிடந்த ஒரு ஒரு சமூகம் இது அப்படின்றத மாதிரி இன்றைக்கி வந்து அறிவார்ந்த சமூகமாக மாறி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த செஸ்ன்ற விளையாட்டு அவங்களை, அந்த மக்களை ஒன்றுபடுத்திருக்கு, ஒருமுகப்படுத்திருக்கு, சிந்திக்க வச்சுருக்கு. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து ஈடுபாட்டோடு ஈடுபடுறதுக்கு உண்டான அந்த முனைப்பை வந்து அந்த விளையாட்டு கற்றுக் கொடுத்துருக்கு, அந்த ஒருமுகப்படுத்திருக்கு அப்படின்ற பல விஷயங்கள் வந்து இந்த செஸ் வந்து அவங்களுக்கு வந்து பயன்பட்டுருக்குது அப்படின்றது இது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா? இந்த சாதனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒற்றை நபர் அந்த உன்னிகிருஷ்ணன் மட்டும்தான். நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம மாறுதட்டிக்கிறோம். நம்ம ஏற்கனவே 2 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இங்கே வச்சுருக்குறோம் சென்னையில். அதுவும் விஸ்வநாதன் ஆனந்த், அவருக்கு அடுத்ததாக நம்ம குகேஷ் வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்தடுத்த லெவலில் வந்து இன்னும் நிறைய பிரக்ஞானந்தா முதல்கொண்டு அவங்க அக்கா முதல்கொண்டு எல்லாருமே வரிசை கட்டி நிற்கிறாங்க அடுத்தடுத்த டைட்டில் அடிக்கிறதுக்கு. இவ்வளோ பெரிய சாதனை பட்டியல் உள்ள சாதித்த சில இளைஞர்களை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சுருந்தாலுமே கூட இதை வந்து நம்ம வந்து சாதனை அப்படின்ற மாதிரி கொண்டாடலாமா, அல்லது ஒரு ஊரையே மாற்றி அமைத்திருக்கக்கூடிய ஆனால் ஒரு பட்டத்தையும் அடிக்காத தன்னுடைய கிராமத்துக்காக இப்படி ஒரு இயக்கத்தை தொடங்கி அதை ஒரு இயக்கமாகவே ஒரு மூமெண்ட்டாகவே மாற்றி அந்த கிராமத்தை வந்து மது பழக்கத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கக்கூடிய உன்னிகிருஷ்ணன் அவர் சாம்பியனா இல்லை குகேஷ் சாம்பியனா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.